இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். எங்களுடன் இணைந்திருங்கள். உங்கள் வாழ்க்கை எல்லா வளமும் பெற்று சிறப்பாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தென்காசி காசி விஸ்வநாதர். காசிக்கு நிகரான முக்தி தரும் அதிசய சிவஸ்தலம். காசியில் இறந்தால் முக்தி கிடைக்கும். இந்த வார்த்தையை நாம் பலமுறை கேட்டிருப்போம். ஆனால் தென்காசியில் பிறந்தாலும் முக்தி, வாழ்ந்தாலும் முக்தி, இறந்தாலும் முக்தி, இப்படி ஒரு அதிசயத்தை உலகுக்கு அறிவிக்கும் புனித சிவஸ்தலம் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறது. அதுதான் தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோயில். இந்த ஆலயம் எப்படி உருவானது? ஏன் இதை தென்னகத்தின் காசி என்று அழைக்கிறார்கள்? ஒரு சிவபக்த மன்னரின் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள் என்ன? வாருங்கள், பல நூற்றாண்டுகளுக்கு முன் நடந்த அந்த தெய்வீக பயணத்திற்குள் நாம் செல்லலாம். அந்தக் காலத்தில் தென்காசிக்கு அருகிலிருந்த விந்தன் கோட்டை என்ற கோட்டையை தலைநகராகக் கொண்டு ஆட்சி செய்தார் பராக்கிரம பாண்டிய மன்னன். அவர் ஒரு வீர மன்னர் மட்டுமல்ல, அவருடைய உயிரே சிவபெருமான். அரசு பொறுப்புகளுக்கு முன்பாக இறைவன், அரண்மனைக்கும் முன்பாக ஆலயம், ஆட்சிக்கும் மேலாக பக்தி. ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து யோக சக்தியால் வான்வழியாக காசிக்குச் சென்று காசி விஸ்வநாதரை தரிசித்து சூரியன் உதிக்கும் முன்பே மீண்டும் தனது நாட்டிற்கு வந்து ஆட்சி செய்ததாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. அவ்வளவு ஆழமான சிவபக்தர் அவர். ஒருநாள் மகாராணி மன்னரிடம் மெதுவாக கூறினாள், நானும் காசி விஸ்வநாதரை தரிசிக்க விரும்புகிறேன். மனைவியின் விருப்பத்தைக் கேட்ட மன்னர் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தார். இருவரும் காசிக்குச் சென்றனர். புனித கங்கை கரையில் நீராடினர். காசி விஸ்வநாதரை மனம் நிறைந்து வழிபட்டனர். திரும்பும் போது அங்கிருந்த சிவலிங்கம் ஒன்றையும் தங்கள் நாட்டிற்கு கொண்டு செல்ல முடிவு செய்தார் மன்னர். அதுவே பின்னர் வரலாற்றை மாற்றப் போகிறது என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. திரும்பும் பயணத்தின் நடுவில் அடர்ந்த செண்பக வனம், பறவைகளின் குரல்கள், இயற்கையின் அமைதி. அப்போது எதிர்பாராத விதமாக மகாராணி ஓய்வு எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. 3 நாட்கள் அந்த நந்தவனத்திலேயே தங்கினர். பின்னர் பயணத்தை தொடர முயன்றனர். ஆனால் அந்த சிவலிங்கத்தை எவ்வளவு முயன்றும் நகர்த்த முடியவில்லை. வீரர்களும் முயன்றனர், யானைகளும் முயன்றன. யாராலும் அசைக்க முடியவில்லை. மன்னரின் கண்களில் கண்ணீர் பெருகியது. இறைவா, நான் என்ன தவறு செய்தேன் என்று மனம் உடைந்து வேண்டினார். அந்த நேரத்தில் வானில் இருந்து ஒரு தெய்வீக அசரீரி ஒலி, இந்த லிங்கம் இங்கேயே இருக்க வேண்டும். மன்னர் உடனே இறைவனின் ஆணையை ஏற்றார். அங்கேயே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அழகிய ஆலயத்தை எழுப்பினார். அந்த புனித தலமே இன்று நாம் அறியும் சிவகாசி. ஆனால் மன்னரின் மனதில் இன்னும் ஒரு ஆசை இருந்தது. காசிக்கு நிகரான ஒரு பிரமாண்டமான சிவாலயத்தை என் நாட்டிலும் கட்ட வேண்டும். அந்த எண்ணமே அவரை விட்டு நீங்கவில்லை. ஒரு இரவு மன்னர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அப்போது சிவபெருமான் அவரது கனவில் தோன்றினார். கருணை நிறைந்த குரலில் கூறினார், உன் கோட்டையிலிருந்து கட்டெரும்புகள் வரிசையாகச் செல்லும். அவை நிற்கும் இடத்தில் என் சுயம்பு லிங்கம் உள்ளது. அங்கே ஆலயம் எழுப்பு என்று அருள் புரிந்தார். மன்னர் விழித்தெழுந்ததும் அந்த தெய்வீக உத்தரவை நிறைவேற்றத் தயாரானார். மறுநாள் அவர் பொறுமையாக காத்திருந்தார். சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் இருந்து கட்டெரும்புகள் வரிசையாக வெளியே வந்தன. அவை மெதுவாக நடந்தன. மன்னரும் அவற்றைப் பின்தொடர்ந்தார். அரண்மனை, வயல்வெளி, சிற்றாறு, செண்பக மரங்கள் நிறைந்த வனம். இறுதியாக எறும்புகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்றன. அந்த இடத்தை தோண்டியபோது அங்கே இருந்தது ஒரு அற்புதமான, பிரமாண்டமான சுயம்பு சிவலிங்கம். அந்த காட்சியைக் கண்ட மன்னர் ஆனந்த கண்ணீருடன், என் சிவனே என்று தரையில் விழுந்து வணங்கினார். அந்த இடத்தில்தான்
பிரமாண்டமான ராஜகோபுரத்துடன் அழகிய மண்டபங்களுடன் இன்று நாம் தரிசிக்கும் தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோயில் உருவானது. வடக்கே இருக்கும் காசிக்கு நிகரான சிவஸ்தலமாக இந்த ஆலயம் போற்றப்படுகிறது. இந்த ஆலயம் ஒரு கோயில் மட்டுமல்ல, இது ஒரு வரலாற்று பொக்கிஷம். இங்குள்ள கல்வெட்டுகள், பாண்டிய மன்னர்கள் வழங்கிய நிலங்கள், ஆபரணங்கள், தானங்கள், கோயில் நிர்வாகம் அனைத்தையும் இன்றும் பேசிக் கொண்டிருக்கின்றன. பல நூற்றாண்டுகளாக இந்த ஆலயம் பக்தர்களுக்கு அருளை வழங்கி வருகிறது. இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து காசி விஸ்வநாதரையும் உலகம்மன் தாயாரையும் பக்தியுடன் தரிசித்து செல்கின்றனர். பக்தர்களின் நம்பிக்கைப்படி இந்த தலத்தில் மனமுருகி வழிபட்டால் குடும்ப நிம்மதி, ஆரோக்கியம், செல்வ வளம், மன அமைதி, இறையருள் எல்லாம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் காசியில் இறந்தால் முக்தி, தென்காசியில் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் இறந்தாலும் முக்தி என்ற பெருமை இந்த திருத்தலத்திற்கு வழங்கப்படுகிறது. நீங்களும் வாழ்க்கையில் ஒருமுறையாவது இந்த புனிதமான தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோயிலுக்கு சென்று சிவபெருமானின் அருளைப் பெற்று ஆன்மீக நிறைவை அடையுங்கள். ஓம் நமசிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக வரலாறுகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். வணக்கம்.